வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்ல இன்னைக்கு என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு புது பேட்ச் கோழியெல்லாம் திறந்து விட்டோம். இவ்வளோ நாள் உள்ள இருந்தாங்க. திறந்த உடனே பெரிய சேவல் ஒன்று ஓடி வந்து அதில் இருக்கிற சேவலை கொத்திட்டு போச்சு. எப்பவுமே புது பேட்சில் இருக்கிற சேவலை பழைய பேட்சில் இருக்கிற பெரிய சேவல் வந்து கொத்தும். மணி 10:30 ஷேனுக்கும் சாக்கிக்கும் லஞ்ச் டைம். அதனால சாப்பாடு வைக்கிறாங்க. அதுங்களுக்கு வந்து நெத்திலி, பூசணிக்காய் எல்லாம் போட்டு நல்லா சோறு சமைச்சு கொடுப்போம். நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். ஷேன் சும்மா பக்கத்தில் ஒரு கோழி வந்தாலே குலைச்சிட்டு செல்லம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க 2 பேரும். சாக்கி வந்து பயங்கர ஸ்பீடாக சாப்பிடும். ஷேனுக்கு இப்படி வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே அது பிளேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடும். இப்படி சாப்பிடும். இப்போலாம் இங்கே மழை தான் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ 2 நாளாக நல்ல வெயில். தோட்டம் நல்லா காஞ்சி நல்லா ப்ளூவாக இருந்தது வானம். என்ன இந்த ஊர் ரவுடி நீ தானா? ஆமாம். வடிவேல் கேட்பாரு, யார்டா இந்த ஊரில் போக்கிறீங்க? அந்த மாதிரி நீ தான் போல. இல்லை. ஐயோ, இன்னும் இந்த புது பேட்ச் கோழி முட்டை போடுற அளவுக்கு வளரல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் இதுங்களும் முட்டை போட ஆரம்பிச்சிடும். 2 நாளாக வெயில் அடிக்கிறதுனால இங்கே இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கே மழையை பார்த்து பார்த்து அலுத்து போச்சு, எப்படா வெளியே வருவோன்னு இருந்துச்சு. அப்போது இந்த செடி கொடியெல்லாம் என்ன பண்ணும், அதுங்க சூரிய ஒளி இல்லாமல் சாப்பாடே ரெடி பண்ண முடியாமல் அப்படி இருந்திருக்கும். எங்கே போகிறீங்க? அந்த ராதிகா போய் எடுத்துட்டு வரோம். கொஞ்சம் முத்துனதெல்லாம் மரத்தில் இருக்குது. இப்போ எடுத்தா நல்லாயிருக்கும். நேற்று கொஞ்சம் கீரை பறிச்சோம்ல, இன்னைக்கு பாருங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ அழகான கீரை. ஐயோ, ஆசையாக இருக்குது பார்க்கும்போது. நல்லா இருக்குது. இது கோழி சாப்பிட மாட்டேங்குது. மணத்தக்காளி கீரை சீசனா? எங்கே பார்த்தா கோழி சாப்பிட மாட்டேங்குது. கோழி சாப்பிடாது போல. இதில் முருங்கை மரத்தில் திரும்ப பூ வந்திருக்குது. அந்த பின்னாடி மரத்தில் ஒரு காய் வந்து எடுத்தோம், நல்லா இருந்துச்சு அந்த காய். போய் பூ வந்திருக்கு. காய் வந்தால் நல்லாயிருக்கும். சேனுக்கு சொல்லுது போல. உனக்கு மட்டுமா குளிக்க? இன்னைக்கு குளிக்க வச்சாச்சு. 3 பேரும் குளிச்சிட்டாங்க. சேன், சாக்கி, ராக்ஸி 3 பேரும் குளிச்சிட்டாங்க. இன்னைக்கு நல்லா குளிக்க வச்சுட்டு அவனும் குளிச்சுட்டு வந்துட்டான். மூணு காய் எடுத்து எப்படி பேக் போட்டு நாங்கள் அறுவடை செய்கிறோம் பாருங்க. ஐயோ, கீழே விழுந்து மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சீசனுக்கு தான் நமக்கு கிடைக்கிது. பயங்கர விலை இது. இந்த சாதிக்கா வந்து பயங்கர விலை. ஏன்னா கொஞ்சமாக தானே எடுத்து அறுவடை செஞ்சு காய வைக்கிறது. இன்னைக்கு ஜாதிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறது செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ஜாதிக்காய். ஒருத்தர் ஜாதிக்காயின்றீங்க, இன்னொருத்தர் சாதிக்காயின்றீங்க. 2ல் எது கரெக்டுன்னு நீங்கள் தான் கமெண்ட் சொல்லணும். இது ஜாதிக்காய். தமிழில் வந்து அது ஜாய் வார்த்தை இல்லாதனால சான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் இன்னைக்கு ஊறுகாய் போட்டு காட்டுறேன். பேக்குள்ளேயே நாங்கள் அப்படியே எடுத்துடுறோம் கீழே விடாமல். ரொம்ப முக்கியமான காய் இது மசாலா செய்யறதுக்கு. நம்ம வந்து கரம் மசாலாக்கெலாம் இது போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இது சில ட்ரீட்மெண்ட்டுக்கும்
எடுக்கிறாங்க. இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த ஜாதிக்காய் பவுடர் பண்ணி சாப்பிட்டா சரியாயிடும்னு ஒருத்தர் அன்றைக்கி கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. ஊறுகாவும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஊறுகாய் செய்ய போகிறேன். இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே, இதில் ஊறுகாய் செய்யலாம் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட இந்த மரம் ஒன்று தான் இருக்குது. என்னோட கணவர் எடுக்கிறார். இன்னைக்கு அறுவடை அவர் தான். ஜாதிக்காய் அறுவடை. இதுக்காகவே ஸ்பெஷலாக ஆள் கூப்பிட்டு வந்துருக்குறோம். மல்லாக்கு எப்போவுமே மரத்தில் ஏற தெரியும், ஆனால் இறங்க தெரியாது. எப்படி தவிக்கிறான் பாருங்க. இறங்கிடுவியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல பழுத்து. வெடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நல்ல வேலை இறங்கிட்டான். மல்லா நேச்சுரல் தட்டு ஒன்று ரெடி பண்ணால் பாக்கு மட்டையில். நாங்கள் வரப்போ கூட எடுக்காமல் வந்துட்டோம். அவன் பார்த்தா ஒரு கந்தலாக ஒரு தட்டு செஞ்சு கொடுக்குறான். வெரி குட். இதுதான் நம்ம கத்தி. நல்ல பாக்கு மட்டை. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த காயும் முக்கியமாக வேணும், தூக்கி போடக்கூடாது ஊறுகாய் செய்யறதுக்காக. அநேகமாக இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதுல தான் சிகப்பு கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைட் க்ரீன்லலாம் இருக்காது, இந்த கலர்லலாம் இருக்காது. இந்த புள்ளி வந்ததில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். வெட்டி பார்ப்போம். நல்லா இந்த ஜாதிக்காய் விற்கல, எப்பவுமே விற்கல. இது விற்க மாட்டாங்கல்ல ரோட்டில், அதனால அவன் அதை விற்கலையாமா. வேறு எதுனா தேங்காய் மாங்காய்னா லாபாய் லாபாயின்னு கத்திட்டு போவான். என்னமல்ல எப்படி கத்து? லாபாய் லாபாய். லாபாய் லாபாய்னா சிங்களத்தில் விற்கிறான் அவன். அங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொலையிலலாம் அப்படிதான் அப்படிதான் விற்பாங்க. லாபம் லாபம்னு சொல்கிறோம்ல, அதுதான் இவங்க வந்து லாபாய் லாபாயின்றாங்க. புரட்டி இருக்குல்லையா? புரட்டி எடுத்துக்கிறோம். ஓட்ட புரட்டி. ஐயோ போட்டான், எல்லாத்தையும் போட்டான். மல்ல வந்து எல்லாத்தையும் கொட்டுறேன். அப்போ சாக்கி சத்தம் கேட்க குலைக்குது போய். போகலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு 4-5 காய் வெட்டினோம், பறிச்சது பழுக்கலை, பிஞ்சாக இருக்குது எல்லாமே. அப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த பறிச்சதை ஒரு இடத்துல போட்டு வைப்போம். அது பழுத்துச்சுன்னா தானாக வெடிக்கும். நாங்கள் முன்னாடி போன வருஷம் அப்படி தான் செஞ்சோம். இங்கே பாருங்கள், எல்லாமே வெள்ளையாக இருக்குது, கலரே வரல. ஆனால் நான் ஊறுகாய் போட போகிறேன் இதில், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். வெட்டினது வேஸ்ட் ஆகாது, நல்லா இருக்குது. இப்போ இதை காய வச்சு இல்லை, அது ஊறுகாய் போட முடியுமான்னு தெரியல. வெட்டினதில் பழுத்ததில் பால் வராது, பழுக்காத காயில் பால் வருது. வந்து காயாவே போடலாமே? இல்லையே, காயில் பால் வருது. பரவாயில்ல. இந்த மாங்காய்லாம் காயில் தானே மாங்காய் ஊறுகாய் போடுறாங்க. இது வந்து மாங்காய்க்கு வந்து உள்ள பால் வருமா? இது உள்ள பால் வருதுல்ல இதுக்கு. நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டிட்டு போட்டு பார்ப்போம். இன்னைக்கு இவ்வளோ காய் பறிச்சிட்டோம்ல, அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஊறுகாய் போட்டுருவோம். அதில் மீதியெல்லாம் அதில் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் உள்ளே பத்திரமா எடுத்து வச்சிடுறேன். பழுத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடலாம். பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஊறுகாய் போடுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி தராங்க என்னோடய ஹஸ்பண்ட். பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. பூஸ் வந்துச்சிங்க.
நல்லா மாங்காய் மாதிரி தான் இருக்குது. நல்லா ஊறுகாய் போட வசதியான காய் தான் இது. அவ்வளோதான், ஊறுகாய் முடிஞ்சிச்சு. ஒன்று மட்டும் அந்த தட்டில் வைக்கிறேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று மட்டும் வச்சுருக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு போடுவேன். இந்த எலுமிச்சம் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக லாங் வீடியோஸ் போட முடியல மழையால். எங்களுக்கும் கோல்டு ஃபீவராக இருந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சு. இனிமேல் போட ட்ரை பண்ணுறோம். இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.